வணக்கம் நண்பர்களே, தனுஷ் கிச்சனுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். இந்த வீடியோல நாங்க பார்க்க போறது நம்ம ஒவ்வொருவருக்குமே பிரயோசனம் உள்ள மஞ்சள் பால். இந்த மஞ்சள் பாலுடைய பிரயோசனம் பயன் என்னன்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இது நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும், அதே வேளையில நல்ல தூக்கத்தை உங்களுக்கு தரும், சளி இருமல் போன்ற இப்படிப்பட்ட பிரச்சனைகளில் இருந்து உங்களுக்கு நிவாரணம் கொடுக்கக்கூடிய இந்த பிரயோசனம் உள்ள இந்த மில்க எப்படி நீங்க குடிக்கணும்னு பாத்தீங்கன்னு சொன்னா, இரவு உணவுக்கு பிறகு அரை மணி நேரம் கழிச்சு நீங்க குடிச்சிட்டு படுக்கும் பொழுது, இது நீண்ட நேரம் நீங்க படுக்கையில இருக்கும் பொழுது உங்களுக்கு அது வேலை செய்யறதுக்கு ரொம்பவே பிரயோசனம் உள்ளதா இருக்கும். இந்த மில்க எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முதல்ல பால் காய்ச்ச வசதியான ஒரு சுத்தமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க, அதாவது 2 கப் பால். இந்த மாதிரி பால் சேர்த்ததும் இப்போ இது கூட 1 மேசக்கரண்டி அளவுக்கு துருவின இஞ்சி சேர்த்துக்கோங்க, 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/4 டீஸ்பூன் கருவேப்பிலை பவுடர், 3 ஏலக்காய் உடைச்சி சேர்த்துக்கோங்க, 2 கிராம்பு. இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பாலில் சேர்த்த ஒவ்வொரு பொருளும் ஒன்றோட ஒன்று சேர்ந்து பாலோட சேர்ற அளவுக்கு கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இந்த மிக்ஸ் பண்ண பாலை ஒரு அடுப்பில் வச்சுட்டு உயர்ந்த தீயில வச்சுக்கோங்க. பால் கொதிச்சு பொங்கி வரும் வரைக்கும். அதே வேளையில் கைவிடாமல் கலந்து விட்டுக்கோங்க, கீழே அடி பிடிக்காத அளவுக்கும். அதே வேளையில் பொங்கி வர்றதையும் அவதானமாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பால் பொங்கி வந்ததும் இப்போ நெருப்பை நல்லா ஒட்ட குறைச்சிட்டு இன்னும் ஒரு 4 நிமிஷம் அடுப்பில் விட்டுருங்க. இப்போ இந்த மாதிரி 4 நிமிஷம் பால் குறைஞ்ச நெருப்பில் வத்தினதும் இப்போ பாலை எடுத்து ஒரு வடிகட்டு வச்சு வடிகட்டிக்கோங்க. இப்போ இந்த வடிகட்டின பாலுக்குள்ள 3/4 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டரோ அல்லது தேங்காயோ சேர்த்துக்கலாம். தேங்காய் ரொம்பவே நல்லது, உங்கள்கிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட இல்லாதபடினால நான் நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட 1/4 டேபிள் ஸ்பூனோ அல்லது 1/2 டேபிள் ஸ்பூனோ உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப தேன், சுத்தமான தேன் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சூடாக இருக்கிறதுனால ஈஸியாக கலக்கலாம். இப்போ பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இந்த பால் சளி இருமல் மட்டுமல்ல, இந்த கோவிட் காலத்தில் ஏற்படுகிற நோய் தொற்றில் இருந்து கூட நம்ம பாதுகாக்கக்கூடிய ஒரு சிறந்த கை வைத்தியம். கடைசியாக மேலே கொஞ்சம் மிளகுத்தூள் தூவிக்கங்க. இந்த பாலை இளம் சூடாவோ அல்லது சூடாவோ குடிக்கிறது ரொம்ப நல்லது. என்ன நண்பர்களே, நம்முடைய உடலுக்கு மிகவும் ஆரோக்கியமுள்ள பிரயோசனம் உள்ள மஞ்சள் பால் எப்படி செய்யறேன்னு இந்த வீடியோல நாங்க பார்த்திருக்கிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காமல் தனுஷ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்முடைய வீடியோக்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் இது போன்ற இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது தனு.